நாட்டில் ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளதால் முதலீட்டாளர்கள் அச்சமின்றி முதலீடுகளை முன்னெடுக்க முடியுமான வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது கையூட்டு மற்றும் ஊழல் முறைகேடுகளுக்கு இடமில்லாத ஜீரோ டாலரன்ஸ் நிலைப்பாடு எட்டப்பட்டுள்ளது. இது ஒரு மிகப்பெரிய சாதனை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முன்னைய காலங்களில் நிலவிய முறைகேடுகள் களையப்பட்டுள்ளதால் முதலீட்டாளர்கள் இப்போது சுதந்திரமாகவும் நியாயமாகவும் தமது வணிக நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும். ஊழலற்ற சூழல் காரணமாக சுங்கம், மதுவரி மற்றும் உள்நாட்டு வருமான வரி திணைக்களங்களில் வருவாய் கணிசமாக அதிகரித்துள்ளது. முதலீட்டாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் எளிமையான மற்றும் வெளிப்படையான வரி முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. முதலீட்டாளர்களின் நலனை உறுதிப்படுத்த புதிய முதலீட்டு பாதுகாப்பு சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கான சட்ட வரைவு ஏற்கனவே உரிய அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அனைத்து செயற்பாடுகளையும் ஒரே இடத்தில் விரைவாக முடிக்கும் வகையில் முறைமைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. இன அல்லது மத ரீதியான வன்முறைகள் இல்லாத அமைதியான சூழல் தற்போது இலங்கையில் நிலவுகிறது. உலகின் கிழக்கு மற்றும் மேற்கு நாடுகளை இணைக்கும் பிரதான கடல் போக்குவரத்து பாதையில் இலங்கை அமைந்திருப்பது சர்வதேச வர்த்தகர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்துள்ளது. இந்த மாற்றங்கள் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு ஒரு பொற்காலமாக அமைய உள்ளதோடு இலங்கையின் பொருளாதார வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார்.